ஹலோ வியூவர்ஸ், நாடாளுமன்ற தேர்தல் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் நடக்க போகுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தை ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நடந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே யார் கூட்டணி சேர போகிறாங்க, யார் கூட கூட்டணி வைப்பாங்க, இது ஒரு பிரதமர் தேர்தலாக இருந்தாலும் இங்கே 40 தொகுதியை யார் கைப்பற்ற போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு வருது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திமுக யாரோடலாம் கூட்டணி சேர போகிறாங்க, அவங்களுக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கீடு பண்ண போகிறாங்க, அதிமுக யாரோடலாம் சேர போகிறாங்க, அவங்களுக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கீடு பண்ண போகிறாங்க, ஆல்ரெடி அதிமுகலேருந்து பாஜக வேறு வெளியே வந்துட்டாங்க, என்ன பண்ண போகிறாங்க, தேமுதிக கூட கூட்டணி சேர போகிறாங்களா, இல்லை தேமுதிக யார் கூட கூட்டணி சேர போகிறாங்க அப்படிங்கிற பல முக்கியமான தகவல்கள் ரொம்பவே பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் போயிட்டுருக்கு. இப்போ தான் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா, சிவி சண்முகம், அதிமுகவில் இருக்கக்கூடிய சிவி சண்முகம் அவர்கள் பார்த்திங்கன்னா அன்புமணி அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அதாவது ராமதாஸ் அவர்களை போய் பார்த்திங்கன்னா சந்திச்சிருக்காரு. ஸோ அங்கே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் பாமகவுக்கு 9+1 இடங்கள் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. ஒரு 7 தொகுதிகள் கொடுக்கறதாகவும் பார்த்திங்கன்னா ஒரு சில அரசியல் பொருளாக தகவல் வெளியாயிருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது அவங்க அறிவிக்கிற வரைக்கும் அவங்களுக்கே சந்தேகம் தான். ஏன்னா நினச்சிட்டு இருப்பாங்க, நம்ம அவங்க 9 கேட்குறாங்க, என்ன பண்ணலாம், கொடுக்கலாமா வேண்டாமா, இது நடக்கிற வரைக்கும் அவங்க கேட்குற விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத வாங்க முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 9 லோக்சபா தொகுதிகள், 1 ராஜ்யசபா இடம் ஒதுக்க வேண்டும் என தம்மை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சரும் ராஜ்யசபா எம்பியுமான சிவி சண்முகத்திடம் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்ததாக தற்போது தகவல் வெளியாகிருக்குங்க. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறிவிட்டது. லோக்சபா தேர்தலில் அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமைக்க பல்வேறு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகள் ரொம்ப தீவிரமாக நடந்து வருது அப்படின்னே சொல்லலாம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜக ஒரு பக்கம் தீவிரம் காட்டுறாங்க. அதிமுக பக்கமே கட்சிகள் போய்விடாமல் தடுக்க பாஜகவும் மெகா கூட்டணிக்கான முயற்சிகளில் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. அதிமுகவும் பாஜகவும் பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை வளைப்பதற்காக தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருகின்றது. ஸோ அதாவது அவங்க 2 பேருமே, அதிமுகவும் சரி பாஜகவும் சரி, மற்ற சின்ன சின்ன கட்சிகளை நம்ம சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஸோ பாஜகவும் தான் 3வது அணியாக மிகப்பெரிய அணியை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா முன்னின்று இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நிலையில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமக இடம்பெறுவதற்கே அதிக வாய்ப்புள்ளதாகவும் தற்போது தகவல்கள் கூறப்படுதுங்க. ஏற்கனவே அதிமுக முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸை திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் நேரில் சந்தித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து பாமக எம்எல்ஏக்கள் சிலர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்புகளை தொடர்ந்து பாமகவுக்கு 8 தொகுதிகளை ஒதுக்க அதிமுக முன்வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஸோ இந்த நிலையில் தான் நேற்று இரவு திடீரென டாக்டர் ராமதாஸை சிவி சண்முகம் அவர்கள் மீண்டும் சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்காரு. இதனால் பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணிக்கு தான் பாமக போகும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ சிவி சண்முகம் டாக்டர் ராமதாஸ் சந்திப்பு தொடர்பாக பாமக வட்டாரங்களில் நாம் விசாரித்த போது தேர்தலில் பாமகவுக்கு 9 லோக்சபா தொகுதிகளுடன் 1 ராஜ்யசபா இடம் தர வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் 9 தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகளை வட மாவட்டங்களில் தான் ஒதுக்க வேண்டும் எனவும் டாக்டர் ராமதாஸ் நிபந்தனை விதித்துள்ளாராம். கடலூராக இருக்கட்டும், சிதம்பரம், மயிலாடுதுறை, ஆரணி, தருமபுரி, அரக்கோணம், சேலம் ஆகிய 7 தொகுதிகளை கட்டாயம் பாமகவுக்கு தந்தாக வேண்டும் என டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திட்டவட்டமாக கூறியிருக்கிறதாகவும் தகவல் இருக்கு. ஸோ இந்த சந்திப்பு தொடர்பாக அதிமுக வட்டாரங்களில் நாம் விசாரித்த போது டாக்டர் ராமதாஸிடம் பேசிய சிவி சண்முகம் 2019 லோக்சபா தேர்தலைப் போலவே பாமகவுக்கு 7 லோக்சபா தொகுதிகள், 1 ராஜ்யசபா சீட் தருவதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளது. வட மாவட்டங்களில் கணிசமான தொகுதிகள் வழங்கவும் அதிமுக தயாராக இருக்கிறது எனவும் தெரிவித்தாராம். ஸோ 2019 லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமக இடம்பெற்றிருந்தது. அத்தேர்தலில் அதிமுக 20 இடங்களில் போட்டியிட்டு 1 தொகுதியில் வென்றது. பாமக 7 இடங்களில் போட்டியிட்டு 1 இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. அதேபோல பாஜக 5 தொகுதிகளிலும் போட்டியிட்டு அத்தனை இடங்களிலும் தோல்வியை தழுவியது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ தேமுதிகவும் 4 இடங்களில் போட்டியிட்டு 1 இடத்திலும் வெல்லவில்லை. 2019 லோக்சபா தேர்தலில் பாமக மொத்தம் 5.36% வாக்குகளை பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாமகவும் அதிமுகவும் கூட்டணி சேரும்னு நினைக்கிறீங்களா? பாமகவுக்கு அவங்க கேட்குற மாதிரி 9 சீட்டு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.